திரிகோணத்தில் பாவர்கள், அதாவது திரிகோணம்னா இது 1, 5, 9 இதுதான் திரிகோணம் இல்லைங்களா? அதாவது நம்ம லக்னம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தை, குலதெய்வ அருள், 5ஆம் இடம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம், இதெல்லாம் கணக்கிடுற உயர்கல்வி, ஆழ்மனம், ஆன்மீக சிந்தனை, இதெல்லாமே 5ஆம் இடத்துல வரும் இல்லைங்களா? 9 அதிர்ஷ்டம், வாக்கிதை, தந்தை, தந்தையாதி வர்க்கம், ஆன்மீக நாட்டம், மேல்நாட்டு பிரயாணம். சோ இது மாதிரி 9ஆம் இடத்துலயும் நல்ல பலன்கள் 1, 5, 9. இந்த இடத்துல பாவர்கள் அமர்ந்தா என்ன ஆகும்? அந்த இடத்த கெடுப்பாங்க. பாவர்கள் எப்பவுமே ஒரு கட்டத்துல உட்கார்றாங்களா அந்த இடத்த கெடுப்பாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு. சுபர்கள் அந்த பாவகத்தை வளர்ப்பாங்க. இது பேசிக். 1, 5, 9ல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ உட்காரும் போது அந்த பாவகத்தை கெடுப்பாங்க. கெடுத்துதான் அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பலனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கெட்ட வழிகள் நடக்கும். எவன் ஒருவனுக்கு 1, 5, 9 பாதிக்கப்படுதோ நிச்சயமா பாக்கியதை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாத ஒரு ரொம்ப போராட்டத்துக்குள்ளான ஒரு ஜாதகமா போயிரும். 1, 5, 9 கெடவே கூடாது ஒரு ஜாதகத்துல. ஏதாவது ஒன்னாவது நல்லா இருக்கணும். லக்னம், லக்னாதிபதி 1, 5ங்கிறது 5ஆம் இடம் பஞ்சமாதிபதினு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர். அதே மாதிரி பாக்கியாதிபதி 9ஆம் இடம். சோ இந்த 3 இடங்களும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா, நிச்சயமா அந்த ஜாதகர் எல்லா பாக்கியதை அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கும் நபரா இருப்பார். 5ஆம் இடத்துல போய் சனி உட்கார்றாரா, பூர்வ புண்ணியத்தை கெடுப்பாரு, நிச்சயமா கெடுப்பாரு. ஆண் வாரிசு தடை பண்ணுவாரு அங்க போய் உட்காரும் போது. 5ல செவ்வாய் இருக்கா, அந்த இடத்த கெடுப்பாரு, செவ்வாய் கெடுக்கவே செய்வார். பாவர்கள் எப்பொழுதுமே கேந்திரம் ஏறுவதே நல்லது. அங்கேயும் கூட வக்ரமா இருந்தால் நல்லது. ஆட்சி உச்சம் பெறது நல்லதே இல்லை. கேந்திர திரிகோணங்களை டைரக்டா ஸ்தான பலம் அடையிறது நல்ல விஷயமே அல்ல பாவர்களுக்கு. அப்படி அடையிறாங்களா, சுபத்துவம் விதிவிலக்கு. கும்பாவனத்துல போய் ராகு உட்கார்றாரா, சுத்தமா தந்தை மூலமா வரக்கூடிய ஒரு அனுகூலம் எதுவுமே இல்லாம போயிடும். அந்த இடத்தை கெடுப்பார், பாக்கியஸ்தானத்தை கெடுப்பார் ராகு. 9ஆம் இடத்தை குருமார்களோட நிந்தனை பண்றது, எல்லா குருமாரையும் பழிக்கிறது. ஆன்மீக நாட்டத்துல ஒரு சிந்தனை இருந்தும் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு குருமார்களை பழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். குருவா இருக்கிறவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை வந்துடும். 9ல போய் ராகு உட்கார்றாரா, ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவாரு. அதிகப்படுத்திட்டு குருமார்களோட கூட சண்டை சச்சரவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செஞ்சிருக்கு. அந்த இடத்த கெடுப்பாருங்க. தந்தை மூலமா வரக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்காம போயிடும். தந்தையாதி வர்க்கத்தோட பகமை பாராட்டுறது இந்த மாதிரி அமையும். 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்றாரா, கௌரவ குறைகேடான செயல்களை செய்ய வைப்பாரு. காதல் போன்ற விவகாரங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுத்து கௌரவ பங்கத்தை கொடுக்கறதுக்கு வழியை பார்ப்பாரு. அந்த இடத்துல இருக்கும்போது 5ல ராகு இருந்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த காதல் விவகாரங்கள்ல. 5 காதலை குடிக்கக்கூடிய இடம் இல்லையா, அப்ப அந்த இடத்துல போய் ராகு உட்கார்றாரா, நிச்சயமா அந்த இடத்துல அதிகப்படியான ஜாதகருக்கு காதல் சிந்தனைகளை கொடுத்து தேவையில்லாத வம்பு வழக்குல மாட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த தசாபுத்திகள் வரப்போகுது. இல்ல செவ்வாய் சனி தொடர்பு வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் பலன்கள். எல்லாத்துக்கும் சுபத்துவம் விதி விலக்கு. குரு பார்வையில் இருக்கிறாரா, மட்டுப்படும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும், அப்புறம் தீரும். முதல்ல பாவத்துவம், அப்புறம் சுபத்துவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 1, 5, 9 கெடாம இருந்துட்டாலே அவன் ஒரு கொடுத்து வைத்த பாக்கியதை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். 1, 5, 9 இருக்காங்க, நீட்டா லைஃப் போகும் ஜம்முன்னு. சோ 1, 5, 9 கெடாமல் இருந்துட்டாலே ஓரளவு நம்ம எல்லா அதிர்ஷ்டத்தையும் பாக்கியதையும் நம்மளால அனுபவிக்க முடியும். பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல எனக்கு பாவர்கள் தான் சார் இருக்காங்க, என்ன சார் பண்றது அப்படின்னா, அது மூலமா வரக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்க கம்மி பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துல பாவர் இருக்காரா, பூர்வ புண்ணியத்தை பத்தி நினைக்கவே கூடாது. நீங்க பூர்வீக சொத்தை பத்தி நினைக்காம பேசாம அமைதியா இருந்துக்கணும்.
அதுல எதிர்பார்ப்பு வச்சீங்கன்னா ஏமாற்றம் மிச்சம். 9ஆம் இடத்துல பாவர் இருக்காரா, தந்தை மூலமா வரக்கூடிய அனுகூலங்களை எதுவுமே எதிர்பார்க்காம அமைதியா இருக்கு. இவ்வளவுதான். லக்னத்துல பாவர் இருந்தா சொல்லவே தேவையில்லை. ஜாதகரை எதுக்குமே ஒரு போராட்ட நிலையை ஆக்கி விட்டுரும். லக்ன பாவத்துவம் அடையுதா, சிரமம், வாழ்க்கை போராட்டம் தான். ராசியை வச்சு அப்படி எழுதிட்டு போக வேண்டியதா. ராசிநாதன் நல்லா இருக்காரா, குட். சோ இதுதாங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரா, குழந்தை பிறப்பதில் தாமதம், சிக்கல், தடை, தாமதம்னு போட்டு ஒரு மாதிரி அப்படியே அதை கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்களை மூலமா ஒரு நன்மை இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துருவாரு. சுபத்துவம் விதிவிலக்கு. 5ல கேது இருக்கா, ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். பூர்வீகத்துல இருக்க முடியாத தன்மை, புத்திரர்களால் சோகம், பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம் மாதிரி. அது பூர்வீகம், கௌரவம், ஆழ்மனது, சிந்தனைகள். இந்த இடத்துல போய் பாவர்கள் உட்காரும் போது கொடூர சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து. செவ்வாய் போய் உட்கார்றாரா, நிச்சயமா ஒரு வக்ர புத்தியே இருக்கு ஜாதகர். எதுலையுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா டீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கவே கோபதாபியை ஆக்கி, ஜாதகரை முன்கோபியாக்கி, சென்சிட்டிவ் ஆக்கக்கூடிய தன்மைகளை செவ்வா கொடுக்கவே செய்வார். 5ல இருக்க முரட்டுத்தனமான ஒரு பக்தி, தெய்வத்தை ஓவரா திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கவே செய்வார் 5ல இருக்க செவ்வாய். 9ல கேது இருக்கிறாரா, சேம் இதேதான். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். ஆனாலும் அந்த தந்தையாதி வர்க்கத்து மூலமா வரக்கூடிய பலன்கள்ல ஒரு எண்டுக்காடை போட்டுருவாரு கேது. நீங்க நினைச்ச விஷயங்கள் தடை தாமதம் ஆகிட்டே இருக்கும். கேது போய் உட்கார்றாரா அந்த இடத்துல, அந்த பாவம் சார்ந்த உறவுகள் மூலமா உங்களுக்கு நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் டக்குன்னு உடனே கேட்டுருவாரு. 9ஆம் இடம் தந்தை தானே. அப்பா மகன் உறவுக்குள்ள எவ்வளவுதான் மகன் அப்பா மேல பாசமா இருந்தாலும் நீ எனக்கு என்னடா பண்ணிட்டேன்ற மாதிரிதான் அப்பா கேட்டுருவாரு ஒரே நிமிஷம். 2 பேரும் அப்படிதான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கும் பொழுதும் இதே படம். லக்னத்துல பாவர்கள் தான் சொல்ல வேண்டியது. லக்னத்துல சனி, லக்னத்துல செவ்வாய், லக்னத்துல ராகு, கேது, இதெல்லாம் இருள் தன்மை லக்னத்துக்கு. பாவர்கள் போய் அங்க உட்காரும் போது கண்டிப்பா ஒரு 40 மார்க் மைனஸ் தான். லக்னத்துல செவ்வாய், லக்னத்துல சனி, லக்னத்துல ராகு, கேது. இது நம்மளோட சேனல்ல வீடியோவா இருக்கு, போய் பார்க்காதவங்க போய் பாருங்க, சரிங்களா? சோ எல்லாத்துக்கும் சுபத்துவம் விதிவிலக்கு. குரு சுக்கிர பார்வை, வளர்பிறை பௌர்ணமி சந்திரனோட பார்வை இது மட்டுப்படுத்தும், சரிங்களா? கூட போய் இருள் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டாரு, தேய்பிறை சந்திரனாய் உட்கார்ந்துட்டாருன்னா சுத்தம் அந்த இடத்த அப்படியே டோட்டலா டேமேஜ் பண்ணி நசிச்சிருவாங்க. அந்த இடத்த ஒண்ணுமே இல்லாம ஜாதகருக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல டோட்டலா ஏமாற்றம், தசாபுத்திகள்லாம் வந்தா கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்து. சோ 1, 5, 9 உங்க இதுல ஏதாவது ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கா, அது சார்ந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு ஆழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதாங்க.